நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இன்னைக்கு அன்னபூரணி அரசு பீடத்தில் இருக்கோம். பார்க்குற ரொம்ப அழகா அவங்களுடைய திருவுருவ சிலை அப்படி இருக்கிறது. இது எப்படி அமைஞ்சது மேடம்? இது என்னோட பக்தர்கள் என்கிட்ட பக்தி செலுத்தும் போது என்கிட்ட காட்சிகள் வெளிப்படும். ரொம்ப அழகா இருக்கு, சிரிச்ச முகமா அப்படியே தத்ரூபமா இதே காட்சி வெளிப்படும். இதே காட்சி கொடுத்தத கூட சிலையும் காட்சி கொடுத்ததையும் பக்கத்துலயே போட்டோ கூட Facebookல போட்டிருக்கோம். இதை வணங்கும் பொழுது அவங்களுடைய குறைகள் எல்லாமே மாறும், எந்த ஒரு குறையா இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு உணர்த்தினாங்க. அந்த உணர்வின் வெளிப்பாடா நாங்க அந்த சிலையை வடிவமைச்சோம். பாத படங்களையும் வச்சு வழிபடுறது உண்டா? இது பாதம் மட்டும் அப்படின்னு பாதத்தை மட்டும் இல்லை, முழுவதுமாவே அம்மாவை அப்படின்னு அவங்க வழிபடுவாங்க. பீடம் நம்ம பார்க்கறோம் இல்லையா, இதுவே ஒரு அமைப்பா தான் இருக்கு. இது அவங்க தான் கட்டினாங்க இல்லையா? இங்க அமைக்கப்பட்டது எதுவுமே வாய் வார்த்தையால கூப்பிட்டு இதை பண்ணுங்க இதை செய்யுங்க நான் சொன்னதே இல்லை. தியானம் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி காட்சியா கொடுத்து உணர்த்துவேன். இப்போ பீடத்துக்கு பின்பக்கமா இருக்கும். இந்த சமயத்துல அரசு அவர்களுடைய சிலை இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு வருத்தம் அடர பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஏதாவது உணர்வு இருக்குமா? உடல் அளவுல இருக்கக்கூடிய இது, அந்த அன்பு செலுத்தக்கூடியது அது இருக்காதுல்ல, அதை மிஸ் பண்ணுவேன். இப்போ எப்படி உடல் அளவில் இருக்காங்களோ அப்படியே உள்ளே இருந்து எனக்கு நான் எப்படி போய் இவங்களுக்கெல்லாம் உணர்த்திட்டு இருக்கேன், அந்த மாதிரி என்னோட கனவு எனக்குள்ளேயே இருந்து உணர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த காலம் வரும்போது தான் இப்போ உடல் அளவில் வெளிப்பட்டுட்டாங்க. அன்னபூரணி அரசு பீடத்தில் இருக்கோம். இதனுடைய அமைப்பு பத்தி தான் நம்ம பேசுறதா இருக்கோம். வணக்கம் மேடம். இந்த அமைப்பு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது காரணம் அப்படின்றது உண்டா? அப்படி எதுவும் காரணம் இல்லை சார். நம்ம 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு வாடகைக்கு எடுத்து தான் வெளியில நடத்திட்டு இருந்தோம். சென்னையில்? ஆமாம், சென்னையில் தான் நடத்திட்டு இருந்தோம். ஒரு இது உணர்த்தக்கூடிய விஷயம் தான். இந்த ஊர் அப்படின்னு திருவண்ணாமலை ஊருன்னு உணர்த்தினால என்னோட பக்தர்கள்ட்ட சொல்லி இந்த ஏரியாவில் அப்படியே போய் பாருங்கள், இடம் இருக்குதான்னு பாருங்கள், அதையே வழி அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். இவங்க தான் பார்த்தாங்க. பார்த்து இந்த இடத்த முடிவு பண்ணி வந்தோம். அவ்வளோதான். இது பிளான் பண்ணி இப்படி தான் இருக்குமா இங்கே அப்படின்னு முடிவு பண்ணி வர்றதில்லை. இல்லை, திருவண்ணாமலைன்றது நீங்கள் இப்போ எடுத்த முடிவு? ஆமாம், திருவண்ணாமலைன்னு நான் சொன்னேன். என்ன காரணம்? திருவண்ணாமலைன்றதே ஆன்மீக பூமி அப்படி இல்லை, எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு இந்த திருவண்ணாமலை தான் போகணும். நான் சொன்னேன்ல ஒரு சக்தி இயக்குதுன்னு, அது இந்த திருவண்ணாமலை சரௌண்டிங்ல அப்படின்னு உணர்த்தப்பட்டு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். இங்க பார்க்குற ரொம்ப அழகா அவங்களுடைய திருவுருவ சிலை அப்படி இருக்கிறது. இது எப்படி அமைஞ்சது மேடம்? இது என்னோட பக்தர்கள் என்கிட்ட பக்தி செலுத்தும் போது என்கிட்ட காட்சிகள் வெளிப்படும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காட்சிகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை காட்சி வெளிப்பட்டு அதை சிலையா என்னோட பக்தர்கள் தான் அமைச்சிருக்காங்க. அதுவும் இப்போ இது என்ன ரூபம்? இது என்ன ரூபம் உணர்ந்தவங்க தான் சொல்லணும். என்ன இல்ல, பொதுவா நம்ம சொல்லணும்ல, ஒரு கோபமா இருந்தா காளி அவதாரம், அந்த மாதிரி என்ன? அதாவது இப்போ ஒரு காளின்னு சொல்றீங்க, அம்பிகைன்னு சொல்றீங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சக்தி செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஒரு சிலையா கோவில் அமைச்சு வழிபட்டுட்டு வராங்க. இப்போ ஒரு அப்பாற்பட்ட சக்தி செயல்படுது. அது இந்த ரூபத்துல வெளிப்பட்டிருக்கு. சரிங்களா? எதுக்கு என்ன ரூபம்னு கேட்டீங்க? ஆமா, அன்னபூர்ணி அரசோட ஒரு சிஎம்னு சொல்லலாம். அந்த அன்னபூர்ணி அரசு எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். காட்சி வெளிப்படுது இல்ல, ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு பேர் கிடையாது. எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். ஏற்கனவே அந்த மாதிரி பேர் இல்ல, எல்லாமே அன்னபூர்ணி அரசு தான். ரெண்டு சேர்ந்து தான் இந்த காட்சி அது வெளிப்படுத்துது. அதனால அதுதான் எல்லாத்துக்கும். ரொம்ப அழகா இருக்கு, சிரிச்ச முகமா. அப்படியே தத்ரூபமா இதே காட்சி வெளிப்படும். இதே காட்சி கொடுத்தத கூட சிலையும் காட்சி கொடுத்ததையும் பக்கத்துலயே போட்டோ கூட Facebookல போட்டிருக்கோம். இந்த காட்சி எப்படி வெளிப்பட்டுச்சோ அந்த காட்சியையும் அந்த காட்சியில இருந்து அந்த சிலை வடிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கோம். இது ஏதாவது இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படின்றது ஏதாவது அவங்களா எந்த அடிப்படையில் அப்படின்றது அது முடிவு? இல்லை சார், இது அது அவங்களா பக்தர்களா அவங்க பண்ணதுதான். சரி, இது இங்க எல்லாமே எதுலையுமே நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். அவங்க ஒரு பக்திக்கு அவங்களோட அந்த காட்சி என்னோட பக்தர்கள் இந்த காட்சியை வெளிப்படுத்தினதை போட்டோவா எடுத்து சிலை பண்றவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மாவோட இந்த காட்சி அப்படி தத்ரூபமா எங்களுக்கு சிலை வேணும், அவர் அப்படியே கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது?
இப்ப நம்மளவே பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம உருவத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும். போட்டோ பார்த்த மாதிரி தான். என்ன இப்ப கண்ணாடியில பாக்குறேன், போட்டோ எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் பார்ப்பேன். சரி. இப்போ சில நம்பிக்கைகளின் அடிப்படையில பேசும்போது உயிரோடு இருக்கும்போது சிலை வைக்க கூடாது அப்படின்னு பேசுறது உண்டு இல்லையா? அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு ஈவன் வந்து ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் வழிபடவும் முடியாது, ஒருத்தர் ஒரு படம் வச்சு வழிபட கூட முடியாது. ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்கள். ஒரு அப்பாற்பட்ட சக்தி செயல்படும் போது அது இல்லை. அது இப்போ நிறைய திருவுருவ படம் கொடுக்குறோம். எங்களோட திருவுருவ படம் வழிபடுறதுக்கு எல்லா பக்தர்கள் வீட்லேயுமே வழிபட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி தான். ஆமாம், படங்கள் வச்சு வழிபட்டு பாத படங்களையும் வச்சு வழிபடுறது உண்டா? இது அவங்களோட பக்தியோட இதை பொறுத்து சார். அவங்களுக்கு வந்து அந்த பாதத்துலேயுமே அந்த ஒரு சக்தியை உணர்றாங்க. அதனால பாதத்தையும் வழிபடுறாங்க, உருவத்தையும் வழிபடுறாங்க. இது பாதம் மட்டும் அப்படின்னு பாதத்தை மட்டும் இல்லை, முழுவதுமாவே அம்மாவை அப்படின்னு அவங்க வழிபடுவாங்க. அவங்க உணர்ந்தனால பக்தியை வழிபட்டுட்டு வராங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே வச்சு நான் இங்கே உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கேங்கிறது இல்லை, அவங்க முழுமையாகவே அவங்க உள்ள அவங்க வெளியில் அவங்க வீட்டில் எல்லாமாவும் என்னோட உணர்வை வந்து அவங்களால உணர முடியும். இப்போ அதோட அடையாளம் தான் பீடத்தில் இருக்கிற பாதமும் அந்த பாதத்தும் அப்படிதான். அதுவுமே அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு தான் சார் செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சாங்க. அம்மாவோட அவங்களே நான் போய் இந்த மாதிரி ஒரு தியானத்தில் பக்தியில் உணர்த்தி அவங்களா செஞ்சு வச்சதுதான் பாதமும். இனி வந்து மேலே போக வேண்டாம், வந்து க்ரௌடு நிறைய வராங்க, அதனால கீழே நின்னே வழிபட்டுட்டு போட்டோன்னு அவங்க தான் பண்ணி வச்சாங்க. இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது மேடம்? இங்க எல்லாமே என்னோட அன்பு குழந்தைங்க அவங்க உருவாக்குனதுதான். இது வந்து பக்தர்கள் வந்து வெயிட் பண்றதுக்கு சாப்பாடு. ஆமா, ஒரு மண்டபம் மாதிரி வந்து அவங்க வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் வெளிய வந்து வராங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு அன்னதானம் நடக்குது, அந்த மாதிரி அதுக்கான இடம் தான் அது. இப்போ இங்க கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா இளைப்பாறதுக்கான ஒரு இடமாவும் இருக்கும், இல்ல அன்னதானம் ஏதாவது போடணும்னு. இப்போ இங்கே வழிபாட்டு நேரம் அந்த மாதிரி என்னவெல்லாம் இருக்கு? எந்தெந்த சமயங்கள்ல நீங்க வந்து அருள் பாலிக்கிறது உண்டு? இல்ல வெள்ளிக்கிழமையில சிறப்பு பூஜை அப்படி இந்த மாதிரி? தினமுமே வாரத்துல 7 நாளுமே இங்க அருளாசி நடந்துகிட்டு இருக்கு. காலையில 10 to மதியம் 1, ஈவினிங் 4 to ஈவினிங் 7 மணி வரையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் டைம் இல்ல, டைமுக்கு 7 மணிக்கு நான் கிளம்ப போகும்போது வராங்களா அதெல்லாம் வரணும்னு நேரங்காலமே கிடையாது. எத்தனை மணி ஆனாலும் வந்து அருளாசி கொடுத்துட்டு தான் போவேன். 12 மணி நேரம் 14 மணி நேரம் மக்கள் வராங்கன்னாலும், ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், மக்களுக்காக தான் வந்திருக்கோம். அதனால அங்கே நேரம் காலம்ன்றது எங்களுக்குன்னு இல்லை. உங்களுக்கு இன்டர்வியூ கூட கொடுக்க சொல்லக்கூட நான் என்ன சொன்னேன், உங்களுடைய சௌரியம் தான், எங்களுக்காக நீங்கள் பார்க்க வேணாம், எங்கள் நேரத்தை நீங்கள் பார்க்க வேணாம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுக்க இதுக்கு அர்ப்பணிச்சிட்டோம். அதனால் முழுக்க நாங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணால் இதுக்காக தான் நேரம் செலவு பண்ண தயாராக இருக்கும். இப்போ சிறப்பு தினம் அப்படி வழிபாடு, ஏன்னா ஒரு இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தினத்தையோ வருடத்துக்கு ஒருக்கா மையப்படுத்தி பெரிய அளவுல அவதார திருநாள், இவங்களோட இந்த அவதார திருநாள் ஜூன் 22 அதை வந்து ரொம்ப வெகு விமர்சையா சிறப்பாக கொண்டாடுவோம். அன்னைக்கு இங்க வந்து மொத்தமா இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அந்த மாதிரி மகாசிவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடுவோம். மேடம், இப்போ இந்த பீடம் நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுவே ஒரு அமைப்பா தான் இருக்கு. இது வந்து அவங்க தான் கட்டினாங்க இல்லையா, அந்த சீடர்கள் பக்தர்கள்? ஆமா, அவங்கதான். ஆனா இந்த அமைப்பு தான் வேணும் அப்படின்றது சொல்லி உருவாக்கப்பட்டதா இது? ஏன்னா இந்த அமைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு உள்ளுணர்வா நான் இப்ப சொன்னேன்ல, இது வரைக்கும் இங்க அமைக்கப்பட்டது எதுவுமே வாய் வார்த்தையால கூப்பிட்டு இதை பண்ணுங்க இதை செய்யுங்க நான் சொன்னதே இல்லை. பக்தி பண்ணும் போது தியானம் பண்ணும் போது அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி காட்சியா கொடுத்து உணர்த்துவேன். அவங்களுக்குள்ளேயே என்னோட குரலே அவங்களுக்குள்ள ஒலிக்கும். தம்பி, ஆமா தம்பி இதை வந்து செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி கோயில் வரணும், இந்த இடத்துல மண்டபம் வரணும் அப்படின்னு அசரீரி மாதிரி உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒழிச்சிருவேன். அதன்படி வந்து அவங்க செயல்பட்டுருவாங்க. ஆனா அது நீங்க சொல்றது தானே? ஆமா, நான் சொல்றது இந்த அமைப்புல தான் இருக்கணும். இது என்ன மாதிரி ஒரு அமைப்பு? இது என்ன மாதிரி அமைப்பும் கிடையாது. கேரளா சைடுல எல்லாம் பாக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டுமான அமைப்பு அப்படி இல்லை. எதையும் பார்த்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது இல்லை. நம்மளோடது எல்லாமே ஒரு தனித்துவமானதா இருக்கும். அந்த தீட்சை முறையிலேருந்து பயிற்சி முறையிலேருந்து எல்லாமே தனித்துவமானதா. இதுவும் எங்களோட ஒரு தனித்துவமான ஒன்று தான், அதுவா வெளிப்பட்டது. அப்ப இது ஏற்கனவே இப்படி ஒண்ணு அமைப்பு இருக்கு, இதை பார்த்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தெல்லாம் இது எதுவுமே பண்ணவே இல்லை. உள்ள இருக்கிற அந்த மேடை மாதிரி அமைப்பு இது எல்லாமே இவங்க டிசைன் பண்ணி எல்லாமே அப்படியே ஒண்ணுனா அது அப்படியே ஆரம்பிக்க அதுவா வந்துருச்சு அப்படியே. இப்போ பீடத்துக்கு பின்பக்கமா இருக்கும். இந்த சமயத்துல அரசு அவர்களுடைய சிலை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த 2019 இருந்து இப்போ வரைக்கும், நான் சொல்றது இந்த திருமண நிகழ்வுக்கு முன்பாக, அந்த சமயங்கள்ல அரசு அவர்களுடைய சிலையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த உணர்வு அப்படின்றது எப்படி இருக்கும்? அவங்க வந்து எனக்குள்ளே சூட்சுமமா தானே இருந்தாங்க.
அதனால சிலை இப்ப அந்த சிலையை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், நம்ம தானே, ம். அந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்கும்போதும். ஆனா ஏதாவது ஒரு வருத்தம் அடட பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஏதாவது உணர்வு ஆமா, இருக்குமா? அந்த உடல் அளவுல இருக்கக்கூடிய இது, அந்த அன்பு செலுத்தக்கூடியது அது இருக்காதுல்ல, அதை மிஸ் பண்ணேன். ஏதாவது ஒரு முறை உண்டா நீங்க இங்க வரும்போது வந்து இங்க பார்த்துட்டு வருவேன் அப்படி ஏதாவது வழக்கம்? அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் எனக்குள்ளேயே இருந்தாங்க. ஆ. எனக்குள்ளேயே அப்படியே, அதாவது இப்ப எப்படி உடல் அளவுல இருக்காங்களோ அப்படியே உள்ள இருந்து, உள்ள எனக்கு நான் எப்படி இவங்க போய் இவங்களுக்கெல்லாம் உணர்த்திட்டு இருக்கேன், அந்த மாதிரி என்னோட கனவு எனக்குள்ளேயே இருந்து உணர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த காலம் வரும்போது தான் இப்போ உடல் அளவில் வெளிப்பட்டுட்டாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா, ரொம்ப அது சொல்ல முடியாத அளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்ப நீங்க ரோஹித் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க ரோஹித் அப்படின்ற ஒரு மனநிலையில அரசு அவருடைய உருவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? முன்னாடி ரோஹித் அப்படின்னு அந்த ஒரு அப்ப அடையாளத்தோட இருந்தே நீங்க பார்க்கும்போது பார்த்திருக்கீங்க ஆமா, இல்லையா? அப்போ வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வும் ஒரு பக்தியும் இருக்கும். ம். ம். ஏன்னா வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஒரு நிலைய ஒரு உணர்றதுக்கு வந்து அவங்க தான் ஆதாரம். ம். அதனால அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ அந்த பரிணாமத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னையே தான் நான் உணர்றேன். நமக்கு தான் ஏற்கனவே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கா? என்னையா உணர்றேன் அது இருக்காது உங்களுக்கு. தனிப்பட்ட ஒரு ஒரு ஆளா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்க பிரிச்சு பேசுவோமே ஒழிய, நாங்க இருக்கும் நிலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலையில தான் இருப்போம். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேடம், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம், அந்த இடத்த தரக்கூடாதுன்னு இருந்தேன், நீங்க ஏற்கனவே பேசும்போது அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மனநிலையில இருந்தோம் அப்படின்னு. ஆனா அங்கிருந்து எடுக்கும்போது ஏதாவது வருத்தம் இருந்ததா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் வருத்தம். இதுதான் நம்ம வந்து பெர்மனண்டா இங்க தான் நம்ம இருக்க போறோம், அதனால எடுத்துட்டு வந்தோம் அங்க இருந்து. இப்ப இங்கதான் இருக்கணும் அப்படின்னா இல்ல இத வேற லொகேஷன்ல கொண்டு போலாம், இப்ப உங்க சில பக்கத்துலயே இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது இல்ல பிளான்? அப்படிலாம் எந்த பிளானும் இல்ல. இங்க எதுவுமே வந்து ஒரு ஆணித்தரம் இப்போதைக்கு சரிங்களா? Plan ஆமா, அப்படின்றதெல்லாம் பிளான் இல்லை இப்போதைக்கு. நீங்க எது கேட்டாலுமே ம். எதுவுமே இல்லை, இப்போ எப்படி இருக்கோ அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு எதுவுமே பிளானோ முன்முடிவோ எதுவுமே இல்லை. சரிங்களா? நாளைக்கு இதை வந்து முன்னாடி எடுத்து வைக்கணும்னு எங்களுக்கு வந்து ஒரு உணர்த்தப்படுது, இல்லை நாங்கள் வந்து அந்த அந்த உணர்வு செயல்படுதுன்னா நாங்கள் அதையும் செய்வோம். அதனால இங்க எதுவுமே இல்லை. நீங்க இப்போதைக்கு நாளைக்கு என்ன இல்ல. இப்போதைக்கு இந்த இல்லை. நிமிஷம் ஆமா, கேட்டீங்கன்னா இந்த இல்ல. நிமிஷம் ஆனா நாளைக்கு அது முடிவு மாறினா தெரியல. எங்களுக்கு ஆமா. வந்து இல்ல அந்த சிலை தூக்கி பக்கத்துல போய் தூக்கி போய் வைக்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா செய்யலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அது இல்ல. ஆனா எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மனநிலை அப்படிங்கும்போது, இப்ப நாள் ஆக ஆக நிறைய பேர் வந்து நம்மள புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சேர்றாங்க அப்படிங்கும்போது புதுசு புதுசா மக்கள் வர்றாங்க. அந்த அந்த உணர்வு அப்படின்றது ஒரு சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்தது இதுக்கு தானே, நம்மளோட பிறவி பயணம் இதுதானே, மக்கள் கூட்டம் வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட குறைகள் தீர்ந்து, எங்களுடைய குறைகள் வந்து இந்த குறைகளோடு வந்தேன், இது எனக்கு சரியாயிடுச்சுமா, இந்த குறைகளோட இந்த பிரச்சனையோட வந்தேன், அதை தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது அதை விட இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்த ஆனந்தப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அதை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். பரவால்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த அமைப்புக்கே எங்களுக்குமே சம்மந்தம் இல்ல. எல்லாம் எங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து அதை உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமா அவங்க கிட்ட நாங்க நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் வரல. இன்னைக்கு 4 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு எல்லாம் இதை உருவாக்குனது அத்தனையும் மொத்தத்துக்கும் காரணமே அவங்க தான். அதனால தான் நான் ஏன் பக்தர்கள் கூட சொல்ல மாட்டேன், அன்பு குழந்தைங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், அன்பு குழந்தைங்கன்னு ஏன் சொல்கிறேன், எல்லாமாவும் எங்களுக்கு எல்லாத்தையும் எங்களோட தேவைகளை பார்த்துக்கிறது, ஒரு அம்மா அப்பாவை பிள்ளைங்க எப்படி பார்த்துக்குவாங்களோ அதுக்கு மேலே அப்பாற்பட்டு பார்த்துக்கிறாங்க எங்களை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அசரீரியா வரும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவேன் அப்படின்னீங்க இல்லையா? இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து சிலை வைக்க போறோம் அப்படின்றது உங்ககிட்ட வந்து கேட்பாங்களா இந்த மாதிரி? என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதை செயலை செயல்படுத்திட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட கேட்கறது ஏன்னா நான் தான் உணர்த்துறேன். அதனால அது புரியுது. அம்மா ஆனா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அம்மா நீங்க தானே சொன்னீங்க. அந்த சந்தேகமே இருக்காது. சரி. அம்மா உணர்த்திட்டாங்கங்கும் போது என்ன பண்ணுவேன்னா அதுக்கான ஆளு, அதுக்கான இடம், பொருள், சூழ்நிலை எல்லாம் தானா அமைச்சு கொடுத்துருவேன். ஓ. அப்ப அதுங்களுக்கு என்ன ஆயிடும், அம்மா அந்த உணர்த்தினோட இது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துட்டு அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா அதுவா நடந்து முடிஞ்சிடும். அவங்க ஒரு அடி எடுத்து வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிரும். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பயணிச்சிட்டு வரேன். தீட்சையை வாங்கி அம்மாவுடைய பயணத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க அரசுவாக இருந்து அவங்களுடைய பரிணாமம் நடந்து அன்னபூர்ணி அரசு அப்படிங்கிற பரிணாமம் நடந்துலேருந்து கூட வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டது இந்த அவதாரம் தான். எனக்கு வந்து ஆன்மீக தேர்தல் இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து தீவிரமடைஞ்சு இவங்களை வந்து சந்திக்கணும், இந்த அவதாரத்தை வந்து நான் சரணடையணும் அப்படிங்கிறது எனக்கு உணர்த்தினாங்க. வந்த நாள்லேயே என்னால் உணர முடிஞ்சிச்சு. எண்ணமற்ற தன்மை எல்லாத்தையுமே வந்து பிளாங்க் ஸ்டேஜுக்கு போய் ஒரு ஆனந்த நிலையை கொடுத்து அப்படியே ஸ்டெப்பாக என்னை உருமாற்றி எண்ணங்கள் கடந்து மனம் கடந்து ஒவ்வொன்றா கடக்க வச்சு
ஒரு பரிபூர்ண நிறைவான வாழ்க்கையை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஞானியாலேயோ மகானாலேயோலாம் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயுமே பல ஜென்மத்தினுடைய கர்ம வினை இருக்கும். அந்த கர்ம வினையை எடுக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. அதுவும் இந்த மாதிரி யுகத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அவதாரங்களால் வராங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் முடியும். இப்போது அன்னபூரணி அரசம்மா வந்து அவதாரமாக வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தொடர்ந்து பக்தி செஞ்சு சரணடையும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பல வினைகளை எடுத்து என்னை உருமாற்றி அந்த ஒரு பேரானந்த நிலைக்கு கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே ஓடாது, தாட்ஸ் கிட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே பிளாங்காக இருப்பேன், லயிச்சிக்கிட்டே இருப்பேன். அம்மாவுடைய அருளை வந்து எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு அம்மாவுடைய பீடத்துக்கு வரும்போது நான் ரிசீவ் பண்ணுவேன். வீட்டிலேருந்து பக்தி செய்யும் பொழுதுமே அதை நான் ரிசீவ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு பஸ்ஸில் போனாலும் ரிசீவ் பண்ணுவேன். எல்லா இடத்துலையுமே அம்மா இருக்கிறாங்க. அம்மா இல்லாத இடமே கிடையாது. கொரோனா டைமில் தான் அம்மாக்கிட்ட நான் ஈச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இருந்தது ஒரு சந்தோஷமாக இருக்கேன். எண்ணம் கடந்து மனம் கடந்து அமைதி. நானும் எங்கள் பிஸ்னஸ்ஸு முதல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் அப்படி ஓடிட்டே இருப்பேன். யார் எப்போ கேட்டாலும் என்ன பண்ணாலும் ஓடுறது, டெலிவரி பண்ணுறதுன்ட்டு ஒரு கட்டத்தில் வெளியே நிற்கிற பணம் வரதில்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் போது, இப்போ அம்மாட்ட இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பொருள் விற்றாலும் எனக்கு வந்து நிறைவாக தான் இருக்குது. ஒன்று விற்கலினாலும் நிறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி நானும் என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும் தான் ஈரோட்டில் வந்து ஆன்மீக வகுப்பு. அதாவது என்ன சேர்ந்தவங்க, என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னோடய சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸு, என்னோடய பாட்டிஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நான் அம்மாட்ட வந்து சரணடைஞ்சு அம்மா குழந்தைய மாதிரி இந்த வாழ்க்கை கொண்டாடிட்டு இருக்கேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு தான் நான் ஈரோட்டில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, அப்புறம் அம்மாவோட இது தியான நிகழ்ச்சி, இது ஒரு 2 இது நடத்தினேன். இப்போ நான் மக்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்க நினைவாக அவங்க ஃபோட்டோ வச்சு நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். பட்டு இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம எதாவது கேட்டாங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஃபோட்டோ அவங்க ஞாபகமாக நம்ம வழிபாடுறோம். இதே நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அங்கே லைவாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பணம் உதவினா அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, எப்பயோ வந்த அவதாரங்களை நம்ம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க வந்தாங்க, நல்லது செஞ்சாங்க. எப்போ அந்த காலத்தில் ராமர் வந்தாது, அந்த யுகத்தில் எல்லாத்துக்கும் செஞ்சாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த யுகத்துக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு நன்மை செஞ்சு அவங்களுக்கு முக்தி கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. பட் இன்னும் அந்த அவதாரங்களை நம்ம கொண்டாடினால நம்ம வாழ்க்கை மாறுச்சுன்னா இல்லை. ஏன்னா இன்றைக்கி கோவிலுக்குள்ளே இவ்வளோ கூட இருக்குன்னு வரும்போது யாருக்கும் அவங்கவுங்க கர்ம உண்மையை சொன்னால் அவங்கவுங்க கர்ம விடப்படி அவங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியுதில்ல. ஆனால் தான் கோயிலாக சுற்றிக்கிட்டு என்ன பரிகாரம் எதை திட்டினா இத்தனை தெளிக்கிற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், வீட்டில் எப்படி முன்னோர்கள் நம்ம கும்பிட்ட மாதிரி பல தெய்வங்களை நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அம்மா அப்பாவை அன்னபூரணி அரசம்மாவும் ஐயா வந்திருக்காங்க. இவங்கள வந்து மனமுறைங்க நீங்கள் பக்தி செய்யும்போது உங்கள் பிரச்சனைக்கு எல்லாமே தீர்ந்து நாங்கள் எப்படி சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்குமோ அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக கொண்டாட்டம் இருப்பீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். அம்மாட்ட தீட்சை எடுத்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. அம்மாவோட கூடவே எல்லா நிகழ்வும் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கான அனுபவங்கள் பார்த்திங்கன்னா, தீட்சை எடுத்த நாளிலேருந்து எண்ணமற்ற தன்மையில் நிகழ்பட்டுகிட்டே இருக்கோம். எந்த எண்ணமும் இல்லாமல் நிகழ்காலத்தில் நான் வாழக்கூடிய சூழ்நிலையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாழ்வாதாரம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையை எனக்கு அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மொத்தமே நிறைவாயிடுச்சு, ஒரு முழுமை பெற்றுச்சு வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி வந்து எதையாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருப்பேன், அதில் நிறைவு கிடைக்காது. அது கிடைச்சாலும் இன்னொன்று தேடி ஓடுவேன். இப்படி ஒரு முழுமையடையாத சுற்றிக்கிட்டு இருந்த வாழ்க்கை தான் அது. இப்போ எனக்குள்ள அம்மாவை நான் உணர நிறைவடைஞ்சு ஒரு பரிபூர்ண பேரானந்த நிலை இருக்கிறது போதும். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா வெறும் 8000 ரூபா சேலரிக்குண்டான நிலையில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து கிளை மேலாளராக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா என் தாய் தந்தையாக இருக்காங்க, அவங்க மட்டும் அங்கே அன்பும் அருளும் போதும். எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. நான் பக்தியில் இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் எங்களை அம்மாவோடைய தன்மையிலே எங்களை வச்சுருப்பாங்க. அவங்களோட சக்தியை எங்களுக்கு எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை ரிசீவ் பண்ணி தான் நாங்கள் அப்படியே கரைஞ்சிக்கிட்டு லயிச்சுக்கிட்டு ஆனந்த நிலையிலே இருப்போம். அந்த மாதிரி நிலையில் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை நாங்கள் எங்களுக்கு தரிசனத்துக்கு வரும்போது இந்த ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. இந்த அவதாரம் நிகழ்ந்ததுக்கப்புறம் இந்த அவதாரம் சிலையாக மாறணும், சிலை வடிவில் வைக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் மக்களுக்கு வந்து ஒரு அருளாட்சி வழங்கக்கூடிய காட்சியாக இருக்கும். இதை வணங்கும் பொழுது அவங்களுடைய குறைகள் எல்லாமே மாறும், எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு
உணர்த்தினாங்க. அந்த உணர்வின் வெளிப்பாடாக நாங்கள் அந்த சிலையை வடிவமைச்சோம். வந்ததில் வழிபட முடியல, என் கஷ்டத்தை நான் எப்படி சொல்கிறது, எப்படி மக்கள் என்னை இந்த கஷ்டத்தில் யார் என்னை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க அம்மாவை வீட்டில் இருந்தே, அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, நீங்கள் தான்மா எனக்கு துணை, இந்த அவதாரத்தில் உங்களை நான் உணர்ந்து என்னுடைய பிறவியை நான் முழுமையை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது அவங்களுடைய எந்த ஒரு குறையாக இருந்தாலும், இதுதான் பர்டிகுலராக காரணம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு குறையாக இருந்தாலுமே அது நிவர்த்தி அடைஞ்சு பரிபூர்ண நிறைவும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தையும் உணர முடியும். இது சத்தியமான நடக்கக்கூடிய ஒன்று. எல்லாருமே பார்க்கலாம். நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.